Hi, hello, welcome to Maxima channel to CBSE Mathematics 13th chapter probability பார்த்துட்டு இருக்கோம். அதில் லாஸ்ட் 3 sums பார்க்கலாம் 16 to 18. In hostel, 60% of the students read Hindi newspaper, 40% read English newspaper, and 20% read both Hindi and the English newspaper. A student is selected at random. Find the probability that she reads neither Hindi nor Hindi English newspapers. If she reads Hindi newspaper, find the probability that she reads English newspaper. ஓகேவா? ஸோ இது A given B, அடுத்தது பார்த்தீங்கன்னா B given A. ஓகேவா? ஸோ ஒரு ப்ராப்ளமாக சால்வ் பண்ணலாம். நெய்தர் இப்போ ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்காங்க ஹிந்தி நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்க எத்தனை பேர் 60 by 100னா 3/5, இங்கிலீஷ் வந்து 40 by 100 2/5, ரெண்டுமே படிக்கிறவங்க 20. ஓகேவா? இடத்துல ஏதாவது ஒன்று படிக்கிறவங்க தான் அது ஹிந்தி இங்கிலீஷ் யூனியன் இ. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நெய்தர் ஹிந்தி நார் இங்கிலீஷ். அப்போ எய்தர் ஆர் ஆர் இங்கிலீஷ் அதை வந்து ஒன்லேருந்து நமக்கு மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது கிடச்சிரும். ஓகேவா? ஸோ பி ஆஃப் ஹெச் யூனியன் இ த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு 1 minus பி ஆஃப் ஹெச் யூனியன் இ. ஹெச் யூனியன் இனா பி ஆஃப் ஹெச் ப்ளஸ் பி ஆஃப் இ மைனஸ் பி ஆஃப் ஹெச் இன்டர்செக்ஷன் இ. அப்போ இது 3/2 + 2/5 - 1/5. டினாமினேட்டர் ஒன்றா இருக்குது. ஸோ பிரச்சனையே முடிஞ்சிச்சு. 1 - 4/5. இப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா 1/5. ஓகேவா? ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு. நெய்தர் ஹிந்தி நார் இங்கிலீஷ்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ பி ஆஃப் ஹெச் யூனியன் இந்த ஹோல் டேஷ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அது 1 - ஹெச் யூனியன் இ. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஷி ரீட்ஸ் ஹிந்தி நியூஸ் பேப்பர், ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் ஷி ரீட்ஸ் இங்கிலீஷ் நியூஸ். இதை படித்தாங்கன்னா அதை படிக்கிறதுக்கான வாய்ப்பு. அப்போ கிவன் வந்து கீழே வரணும். ஓகேவா? ஸோ பி ஆஃப் இ கிவன் ஹெச், பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் ஹெச் பை பி ஆஃப் ஹெச். ஸோ 1/5 by 3/5 கேன்சல் பண்ணால் 1/3. ஸோ அடுத்தது ப்ராபபிலிட்டி தட் ரேண்டம்லி சூசஸ் ஸ்டூடெண்ட் ரீட் ஹிந்தி நியூஸ் பேப்பர் எப்பன்னா இஃப் ஷி ரீட்ஸ் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர். ஓகேவா? அப்போ பி ஆஃப் ஹெச் இன்டர்செக்ஷன் இ பை பி ஆஃப் இ. ஸோ 1/5 by 2/5. அப்போ 1/2. So 17th and 18th multiple choice question. 17th is the probability of obtaining a even prime number on each die when a pair of dice is rolled is அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் ப்ரைம் நம்பர்னா உங்களுக்கு என்ன, அது 2 தான். ஸோ ஃபஸ்ட்டு போடும்போது ரெண்டாவது போடும்போது அப்போ மொத்தமாக எவ்வளோ 36. ஃபஸ்ட்டு போடும்போது 2, ரெண்டாவது 2வாக இருக்கணும்னா ஸோ உங்களுக்கு தெரியும் 1,1 1,2 1,3 1/6. அதேமாதிரி 6,6 வரைக்கும் வரணும். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டுத்துலேயுமே ஈவன் ப்ரைம் நம்பர்னா என்னது 2,2 தான். 2,2னா 1/36. ஸோ ஆன்சர் வந்து டி. ஸோ லாஸ்ட் ஒன், 2 events A and B will be independent if A and B are mutually exclusive. மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா நமக்கு தெரியும் A இன்டர்செக்ஷன் B என்ன ஆகிடும், 0 ஆகிடும். ஸோ 0னா அதை எப்படி இண்டிபெண்ட் நம்ம சொல்ல முடியாது. அப்போ அந்த சாய்ஸ் தப்பு. ரெண்டாவது பெருசாக இருக்குது. மூணாவது பாருங்கள், பி ஆஃப் ஏவும் பியும் ஈக்குவலாக இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஓகேவா? அதை வச்சு நம்ம சொல்ல முடியாது. அப்புறம் பி ஆஃப் ஏ பி ஆஃப் பி வந்து ஷுவர் ஈவெண்ட் 1ன்றாங்க. அப்போ அதையும் ஆன்சராக எடுக்க சொல்லுவாங்க. பி டேஷ்னா பி ஆஃப் ஏ டேஷ் இன்ட்டு பி ஆஃப் பி டேஷ். ஓகேவா? பி ஆஃப் ஏ டேஷ் இன்ட்டு பி ஆஃப் பி டேஷ். இப்போ பார்த்தீங்கன்னா 1 - பி ஆஃப் ஏ என்னது, பி ஆஃப் ஏ டேஷ். 1 - பி ஆஃப் பி என்னது, பி ஆஃப் பி டேஷ். அப்போது ஆன்சர் பி தான் வந்து என்னது உங்களுக்கு கரெக்ட். ஓகேவா? தேங்க்யூ.